வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான பூசணி விதை சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து பரணிக்காய் விதைன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் பூசணிக்காய் இருக்குல்ல, அது உள்ளே இருக்கக்கூடிய விதையை தான் வந்து நம்ம எடுத்துட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதிலேருந்து நம்ம எப்படி சட்னி செய்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வானில் வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம பூசணி விதையை வந்து நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ரொம்ப கருக்கிடக்கூடாது. நல்லா மிதமான சூட்டில் வச்சு வறுத்தா போதும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு வறுக்க வேண்டாம். பாருங்கள், இப்போ நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். லைட்டாக இது மாதிரி கலர் மாறினோன்னு நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்து அதே வானலில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி போட்டு அதையும் லைட்டாக சூடேற்றி நம்ம எடுத்துடலாம். இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சீரகமும் ஆட் பண்ணி அதையும் நல்லா சூடேற்றிடலாம். இப்போ நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து ஒரு 5-6 மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டு லைட்டாக வறுத்து விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே வந்து நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். கூட 3 பல் வந்து பூண்டு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியே விடாமல் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா பவுடராட்ட அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து சின்ன சின்னதாக வந்து பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டுட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இது மாதிரி நல்லா அரைச்சிருக்கணும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலசி அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் அப்படியே கட்டியாக வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம பூசணி விதை சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான எல்லா சத்துமே இருக்குது. இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக எல்லாருக்குமே பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.